தமிழக முதல்வர் உயர்திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வருடமும் இல்லாத ஒரு ஆட்சி இந்த வருடத்தில் கடவுள் உங்கள் மூலமாக அமைச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு நடவடிக்கை, நல்ல ஒரு சட்டத்திட்டங்கள் மிக அருமையாக மனதிற்கு ஒரு இன்பமும் பூரிப்புமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இதுக்கு முன்னாடி வரலேங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துது. ஆனால் இப்போ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்க, நன்றி. இன்னும் அநேக திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வரேன். நான் கடந்த ஆட்சிகளில் எந்த ஒரு இன்டர்வியூ போஸ்டிங், ஒரு ஓஏ போஸ்டிங் இதுக்கெல்லாம் போக முடியலை. நல்லா அலுவலக பணி செய்யக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்குது. அநேக இன்டர்வியூ போஸ்டிங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், கடன் வாங்கி போயிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு அதில் எந்த ஒரு முன்னுரிமையும் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படலை. காரணம், பணம் இருக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு போட்டிருந்தாங்க. கடந்த மார்ச் மாதம் சென்னையில் உள்ள தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் முன்னுரிமை பெற்றவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளி, விடோ இவங்களுக்கு அலுவலக உதவியாளர் பணி போட்டிருந்தாங்க, 7 போஸ்டிங். அதுக்கு கடன் வாங்கி நான் சென்னை வரைய போயிட்டு வந்தேன். ஆனால் முன்னக்கூடியே வேலை ரெடி பண்ணிட்டாங்க, ஆட்கள் ரெடி பண்ணிட்டாங்க அந்த 7 போஸ்டிங் போடுறதுக்கு. ஏமாற்றத்தோடு வந்துட்டேன் நான். இப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளியாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிக்குன்னு எதுவும் அறிக்கை இட்டிங்களான்னு எனக்கு தெரியலை. அறிக்கையிட்டிருந்தால் எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. வருங்காலங்களில் உங்கள் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்டிங், ஓஏ போஸ்டிங் இதில் எங்களுக்கு முன்னுரிமை நீங்கள் கொடுக்கணும். எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரோட்டு ஓரத்தில் பாலத்துக்கு அடியில் தங்கி அன்னன்னைக்கு சாப்பிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அதனால் எங்களுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்டிங், ஓஏ போஸ்டிங் இதில் எங்களுக்கு முன்னுரிமை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். எங்களுக்கு இலவசம் எதுவுமே தேவையில்ல. இலவசம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. அதிலிருந்து நாங்கள் உழைச்சி எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறோம். நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கிறத நான் நம்புகிறேன். நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பதிவிடுறேன். நண்பர்களே, இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சருக்கு இந்த வீடியோ போய் சேரணும். நன்றி.